கோவை உப்பிலிபாளையத்தில் அதிவேகமாக வந்த கார் ஒன்று சாலையில் சென்ற ஆட்டோ மீது மோதி சாலையோர வாய்க்காலில் தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் நேசராஜ். நேசராஜ், வணக்கம். இந்த விபத்து எப்போது நடைபெற்றது, சொல்லுங்க. வணக்கம். கோவை மாவட்டத்தில் விட்டு விட்டு தற்போது மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் கோவை உப்பிலிபாளையம் சாலையில் இன்று அதிகாலை திருச்சி சாலையிலிருந்து வேகமாக ஒரு கார் வந்துள்ளது. காரை கேரள மாநிலம் பகுதியைச் சேர்ந்த மணிகண்டன் என்பவர் ஓட்டி வந்துள்ளார். அங்கு உள்ள பெட்ரோல் பங்க் அருகில் கார் வந்தபோது எதிர்பாராத விதமாக சாலையில் சென்ற கார் ஆட்டோ மீது மோதி தொடர்ந்து தாறுமாறாக ஓடிய கார் சாலை ஓரத்தில் இருந்த வாய்க்கால் பள்ளத்தில் தலைக்குப்புற கவிழ்ந்து விழுந்தது. பள்ளத்தில் இருந்த காருக்குள் இருந்து வெளியில் வர முடியாமல் மணிகண்டன் போராடியுள்ளார். இதனை பார்த்தவர்கள் உடனடியாக பீளமேடு தீயணைப்பு அலுவலகத்திற்கு தகவல் கொடுத்துள்ளனர். தீயணைப்பு வீரர்கள் மணிகண்டனை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அதன் பிறகு பள்ளத்தில் இருந்து காரை சிங்காநல்லூர் போலீசார் கிரேன் மூலம் காரை மீட்டனர். சிங்காநல்லூர் குளத்திற்கு செல்லும் அந்த 10 அடி உயர வாய்க்காலில் தண்ணீர் குறைந்த அளவே சென்று கொண்டிருந்தது. இதனால் அதிர்ஷ்டவசமாக டிரைவர் உயிர் தப்பியது குறிப்பிடத்தக்கது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.